வணக்கம் வணக்கம். நான் தான் உங்கள் இனிய நண்பன் தமிழன் பாபாஜி தமிழ் டாடி. பாருங்க எங்க நிக்கிறேன். சிலோன் ஸ்பைசி. சிலோன் ஸ்பைசி எங்க இருக்குது? சவுத்தரோ லண்டன்ல இருக்குது. இது லண்டன்ல இருந்து விட போற பதிவு. பாருங்க, சவுத்தரோ மெக்டொனால்டுக்கு அருகாமையில் சிலோன் ஸ்பைசி. பாருங்க, வாங்கோ கன விசேஷம் இருக்குது. சிலோன் ஸ்பைசியில கன விசேஷம். சவுத்தரோ லண்டன் சிலோன் ஸ்பைசியில மிக விசேஷங்கள் கொட்டி கிடக்கு. வாங்கோ. பாருங்கோ, விதமான சாப்பாடுகள், மரக்கறி சாப்பாடுகள் விதமா இருக்குது. இந்த சாப்பாடெல்லாம் எப்படி தயாரிக்கப்படுகிறது? ஸ்ரீலங்காவில் இருந்து பார்சல் வந்திருக்கு. பாருங்க, ரெடிமேடா வந்திருக்கு. இதுக்கு என்னென்ன இருக்குது? உரல்ல குத்தி பவுடர் ஆக்கிய மிளகாத்தூள், ஊர் மிளகாத்தூள், அதை விட மல்லிக்கோப்பி, இடிச்சு மல்லிக்கோப்பி. உங்களுக்கு சளியோ நெஞ்சு வருத்தமோ மல்லிக்கோப்பி வண்டி குடிச்சீங்களோ, ஸ்பைசிக்கு வாங்க, மல்லிக்கோப்பியை வண்டி குடிங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதை விட புட்டு அவிச்சிருக்கணும். எப்படி அவிக்கணும் புட்டு? ஊர்ல இருந்து குத்தி மாவாக்கி அரிசிமா சாப்பிட்டுட்டு, ஊர் அரிசிமா சாப்பிட்டீங்களோ, அதை விட குரக்கன்மா, ஊர்ல இடிச்சு கொண்டு வந்த குரக்கன்மா சாப்பிட்டு பாருங்க. சவுத்தரோ ஸ்பைசியில வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த பிரிட்டிஷ் பாபாஜிக்கு இது பாருங்க. பொய்யண்டு நினைப்பீங்க, துறந்து காட்டுறேன். பாசல் இப்பதான் உடைக்க போறோம். ஸ்ரீலங்கால இருந்து வந்ததுக்கான ஒரு அத்தாட்சி. பாபாஜி கத்திய கொடுத்தா கத்தி விளையாடும் தெரியும் தானே. பாருங்க, உரலால இடிச்ச மிளகாத்தூள் வந்து கறிய சாப்பிட்டு பார்த்தீங்களோ, ஆஹா ஓன்று. அதை விட ஊர் மிளகாய், இந்தியாவிலிருந்து வரையில ஸ்ரீலங்காவிலிருந்து வர மிளகாய், அதுல சம்பல் அரைச்சு தருவாங்க. செத்தல் மிளகாய், இது ஊர் செத்தல் மிளகாய், சம்பல் அரைச்சு தருவாங்க. அப்பா, இத பாருங்க. இதுதான் சொல்றது மல்லிக்கோப்பி. உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கா, மணிச்சாம் வந்து கோப்பி வண்டி குடிச்சிட்டு பாருங்க, உங்களோட வருத்தம் இருக்காண்டு பாபாஜிக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதை விட அரிசிமா, ஊரில் உரலில் இடிச்ச அரிசிமா புட்ட வச்சிருக்கிறாங்க, இடியப்பம் வச்சுக்காக வந்து சாப்பிட்டுட்டு சிலோன் ஸ்பைசிக்கு வாங்க. சவுத்தரோ லண்டன் சிலோன் ஸ்பைசிக்கு வந்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. நன்றி, வணக்கம். என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் இனிய நண்பன் பாபாஜி.